ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் மூவி ரிவ்யூஸ். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம 2024 ஹிந்தியில் வெளியான ஹனுமன் படத்தோட திரை விமர்சனம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பிரசாந்த் வர்மா இருக்கார் பாருங்க, அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேஸ்டிங் பொறுத்த வரைக்கும் தேஜா சஜ்ஜா, அமிர்தா ஐயர், வரலட்சுமி சரத்குமார், வினய் மைக்கேல், தீபக் ராஜ் செட்டி, அது மட்டும் இல்லாமல் வெண்ணில் கிஷோர், இந்த மாதிரி இந்த படத்தில் பல்வேறு நபர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் படத்தோட ஸ்டார்டிங்லேயே வில்லன் இருக்கார் பாருங்க, வினய் மைக்கேல், அவரை காமிக்கிறாங்க. அவரோட சின்ன வயசுலேயே அவருக்கு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவார். அதுக்கு நிறையா முயற்சி எடுப்பார். கடைசியில் சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மையே பார்த்தோன்னா அவர் கொண்டு வர இதுக்காக ஒரு சமயத்தில் அவர் பார்த்தா நிறையா ஷூட்லாம் கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு ஒரு சூப்பர்மேனே ஆகிடும் வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஹீரோவாக இருப்பார். அதுக்கப்புறம் கட் பண்ணி படத்தை பார்த்தா நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஒரு கிராமத்தில் இருப்பார். ரொம்ப ஒரு சுமாலான கிராமனே சொல்லலாம். ஹீரோ பார்த்தா ஒரு திருடனாக இருப்பார். நிறையா திருடுவார். ஹீரோவுக்கு அக்காவா வரலட்சுமி சரத்குமார் அவங்க தான் நடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நடுவில் நம்ம ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினை ஹீரோ லவ் பண்ணுவார். ரெண்டு பேருக்குள்ள சின்ன வயசில் லவ் இருக்கும், பட் ரெண்டு பேருக்கும் அது தெரியாமல் இருக்கும். ஒரு நாள் என்ன பண்ணுவோன்னா, பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க. பஸ்ஸில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோன்னா, ஹீரோயின் காலில் அவங்களுக்கே தெரியாமல் செயின் மாட்டிவிட இன்னொரு பொண்ணு பார்த்துட்டு உங்ககிட்ட ஏதோ திருடுறான மாரி திருடி வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. பஸ் விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்க நடுக்காட்டில் நைட் அப்போ. கொஞ்சம் தூரம் பஸ்ஸு போனதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் நிறைய கொள்ளைக்காரங்க பார்த்தா அந்த பஸ்ஸை அட்டாக் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை திருடி எல்லாரையுமே சாவடிப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோ அதை போயிட்டு காப்பாற்ற முயற்சிப்பார். அந்த ஹீரோயினை மட்டும் காப்பாற்றுவார். இருந்தாலும் அவர் பார்த்தா நிறைய பேர் வெட்டி அந்த ஒரு தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அந்த தண்ணிக்குள்ளே போக சில பார்த்தா ஒரு கல் மாரி ஒரு ஸ்டோன் கிடைக்கும். அந்த ஸ்டோனை பிடிச்சிட்டே இருப்பார். பிடிச்சிட்டு பார்த்தா கரையாரம் மோதினவர். அதுக்கப்புறம் வீட்டுக்கு தூக்கிட்டு வராங்க. நிறைய அடிபட்டிருக்கும். இருந்தாலும் ஒரு சமயத்தில் அந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த கல் சூரியன் வெளிச்சத்தில் காட்டும்போது அவருக்கு பார்த்தா ஒரு நல்ல பவர் கிடைக்கும். ஹனுமன் ரேஜுக்கான பவர் அவருக்கு கிடைச்சிடும். அதுக்கேற்ற மாரி அவர் பார்த்தா அந்த கல்லை யூஸ் பண்ணி நிறையா பார்த்தா ஃபைட் பண்ணுவார். ஒரு சில சாகசம் செய்வார். இருந்தாலும் ஒரு சில நேரத்தில் பார்த்தா பல்பும் வாங்குவார். ஒரு சில நல்லா காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. அந்த ஸ்டோன் சூரியனில் காமிச்சா மட்டும் தான் அவருக்கு பவர் கிடைக்கும். சூரியனில் காமிக்கலாம் பவர் இருக்காது. இந்தமாரி ஒரு பண்ண சொல்ல இந்த நம்ம வில்லன் இருக்கார் பாருங்க, அவர் வீடியோஸில் பார்த்துருவார். இவருக்கு எப்படி இந்த சக்தி கிடச்சின மாரி கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க கிராமத்துக்கே போயிட்டு நல்லது பண்ண மாரி பண்ணி அந்த ஸ்டோனை திருட பார்ப்பார். இருந்தாலும் பட் ஹீரோவுக்கு தெரிஞ்சிடும். அந்த ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சு அதை பார்த்தா அந்த ஸ்டோனை காப்பாற்றாரா ஊரை காப்பாற்றினாரா, இதான் மொத்த கதையாக கொண்டு போயிருக்காங்க. இதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. ஓகே, இந்த படத்தோட பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் கதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போயிருக்காங்க. ஓரளவுக்கு காமெடி எல்லாமே கண்டிப்பாக நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கு. அதேமாரி நெகட்டிவ் பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம். அதேமாரி கதையிலையும் பார்த்தா அந்த செகண்ட் ஆஃப் அந்த வில்லன் வந்ததுக்கப்புறம் கதை கொஞ்சம் போராக தான் போகுது. அவர் இல்லாத வரைக்கும் கதை நல்லாவே போயிட்டு இருந்துச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போராக தான் லேக் மாரி தான் போயிட்டு இருந்துச்சு. பட் டீசனாக பார்க்க சொல்ல மொத்த படமே ஓரளவுக்கு வாட்சபிள்னு சொல்லலாம். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். பட் அந்தளவுக்கு சொல்கிறாருக்குலாம் இல்லை. காமெடியை பொறுத்த வரைக்கும் ஹீரோவே பார்த்தா நல்லா காமெடி பண்ணுவார். அதேமாரி வெண்ணில் கிஷோர் அவரும் பார்த்தா நல்லா காமெடி பண்ணியிருக்காரு. ஒன் டைமாக நீங்கள் என்ஜாய் பண்ணி பாருங்கள். தமிழ் டப்லையும் கண்டிப்பாக வெளியே இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதான் இந்த படத்தோட மொத்த கதை. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த படம் பார்த்தவங்க உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் தெரிவிங்க.